ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணி நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணி. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். இன்றைய நாள்ல நம்ம ஜோதிடத்துல பல்வேறு விஷயங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, உங்களுக்கு ஜாதகத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது போல பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இருக்கக்கூடிய இந்த 12 பாவகங்களுடைய விஷயங்களை பற்றி தான் நாம் இன்னைக்கு ஆராய போறோம். அப்போ இந்த 12 பாவகங்கள்ல முதல் பாவகம், அதாவது கால புருஷனுடைய மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருட்சம், தனுசு, மகர, கும்பம், மீனம், இப்படி இந்த 12 வீடுகள்லையும் ஒவ்வொரு வீட்டினுடைய பலன்களை நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, காலபுருஷனுடைய முதல் வீடான மேஷ வீடு. இந்த மேஷ வீடு தான் இப்போ ஜாதகத்துல வந்து லக்னம் அப்படின்னு சொல்லுவோம். காலபுருஷனுக்கு லக்னமான மேஷ லக்னம். அப்போ இது போல ஒவ்வொருவருடைய ஜாதகங்களிலும் அவர்களுக்கு லக்னம் இருக்கும், அவருடைய பிறப்பு லக்னம் இருக்கும் ஜாதகத்துல. அந்த லக்னம் தான் முதல் வீடு. அப்ப அந்த முதல் வீடை நம்ம பார்க்கும்போது, இந்த முதல் வீட்டை நாம எடுத்துக்கொண்டோமே ஆனால், அப்போ இதுதான் வந்து 1வது வீடு. அப்போ இந்த 1வது வீடு அப்படின்னு சொன்னாக்க லக்னம், ஜாதகருடைய கல்வி, ஜாதகருடைய உருவம், தோற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இந்த 1வது பாவத்தில் வந்துடும். அவர் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இதுல வந்துடும், இந்த மேஷத்துல வந்துடும். அப்போ ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் அவருடைய லக்னம். இப்போ பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கடகராசியில பிறந்திருக்காரு அப்படின்னாக்க, கடகராசி கடகலக்கணத்துல பிறந்திருக்காருன்னா கடகலக்னம் தான் அவருக்கு 1வது வீடு. விருச்சிகத்துல பிறந்திருக்காருனாக்க விருச்சிகம் தான் அவருக்கு 1வது வீடு. இப்போ நம்ம காலபுருஷனுடைய தத்துவப்படி இருக்கக்கூடிய இந்த 12 வீட்டுகளிடையும் இருக்கக்கூடிய விதிமுறைகளின்படி நம்ம பார்க்கிறோம். அதுல மேஷ வீட்டிற்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம், அப்போ மேஷத்திற்கு, மேஷம் தான் லக்னம், லக்ன வீட்டுக்கு 2வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், தனஸ்தானம், இது 1வது வீடு. இந்த 1வது வீட்டுக்கு 2வது வீடு குடும்பஸ்தானம். குடும்பத்துக்கு இந்த 1வது வீடு வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம பார்க்கறது இந்த 1வது வீட்டை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். இந்த 1வது வீட்டிற்கு, அதாவது 2வது வீட்டிற்கு 1வது வீடு வந்து விரயஸ்தானமாக வரும். அதாவது 12வது வீடு விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம். அப்போ 1வது வீட்டுக்கு 2வது வீடு, 2வது வீட்டுக்கு 1வது வீடு விரயஸ்தானம். அதுபோல 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானம், சகோதர ஸ்தானம் சொல்லக்கூடிய வீட்டிற்கு இந்த 1வது வீடு, இந்த 3வது வீட்டிற்கு இந்த 1வது வீடு லாபஸ்தானமாக வரும். அப்போ இந்த 1வது வீடை நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டோம்னாக்க, இந்த 12 வீடுகளுக்கும் 12 வீடுகளுக்குமே இந்த 1வது வீடு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே இண்டிகேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ மேஷத்திற்கு ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா, ரிஷப வீட்டிற்கு மேஷம் விரயஸ்தானம், மிதுன வீட்டிற்கு மேஷம் வந்து லாபஸ்தானம். அப்போ சகோதரருக்கு இந்த மேஷ லக்னமாக பிறந்தவருக்கு அவருடைய இளைய சகோதரனுக்கு லாபஸ்தானமாக அது வந்துவிடும். 11வது வீடு லாபஸ்தானமாக வந்துவிடும். அதுபோல இந்த மேஷ வீட்டிற்கு 4வது வீடு சுகஸ்தானம், தாயார் சுகஸ்தானம் சொல்லக்கூடியது இந்த கடக வீடு. அப்ப இந்த கடக வீட்டுக்கு மேஷ வீடு என்னன்னு பார்த்தோம்னாக்க, கர்மஸ்தானமா வரும், தொழில் ஸ்தானமா வரும், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இது வரும். அப்போ இந்த மேஷ வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது, கடகத்திற்கு மேஷ வீடு வந்து பாத்தீங்கன்னாக்க கர்மஸ்தானமாக வந்துவிடும், அதாவது 10வது வீடாக வரும். அப்ப 10வது வீடு நம்ம என்னன்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க, 10வது வீடு கர்மஸ்தானமாக வந்துவிடும். கர்மஸ்தானம் அப்படின்னாக்க நாம செய்யக்கூடிய வருமானங்கள், எந்த மாதிரியான தொழில்கள் நம்ம செய்வோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இண்டிகேட் பண்ணக்கூடிய இந்த 10ஆம் பாவகம் இந்த கடக வீட்டிற்கு இந்த மேஷ வீடு வந்து இண்டிகேட் பண்ணும். அப்போ இந்த கடகம் வந்து லக்னமா இருக்கு, கடகமா வந்து இப்போ வந்து மேஷ லக்னத்துக்கு கடக சுகஸ்தானம், இந்த கடகத்துக்கு மேஷம் வந்து 10ஆம் வீடு. அப்போ இந்த 10ஆம் வீடு வந்து எப்படி விஷயங்களை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னாக்க, அந்த வீட்டிற்கு தொழில் ஸ்தானங்களை, கர்மஸ்தானங்கள்,
சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள், எந்த மாதிரியான தொழிலெல்லாம் அவர் செய்தாரு, எந்தெந்த இடங்கள்ல செய்தாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த மேஷ வீடு இந்த வீட்டுக்கு அது இண்டிகேட் பண்ணும். அதற்கப்புறம் சிம்ம வீடு பார்த்தீங்கன்னாக்க புத்திரஸ்தானம். இப்போ புத்திரஸ்தானம் இந்த மேஷத்துக்கு சிம்ம வீடு வந்து மேஷத்துக்கு புத்திரஸ்தானமாக, அதாவது மேஷத்துக்கு சிம்ம வீடு புத்திரஸ்தானம். இந்த சிம்ம வீட்டுக்கு இந்த மேஷம் வந்து பாத்தீங்கன்னாக்க பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானமாக அது வந்துவிடும். தந்தை பாக்கியஸ்தானமாக இந்த வீடு வந்துடும். அதுபோல வந்து வங்கி சேமிப்பு சமாச்சாரங்கள் எல்லாமே இங்கே இந்த வீட்டுக்கு ஒன்பதாவது வீடாக வரும். சிம்மத்துக்கு இது ஒன்பதாவது வீடாக இது வந்துவிடும். அப்போ அது பாத்தீங்கன்னாக்க இப்போ மேஷ வீடு இங்க இருக்கு. மேஷத்துக்கு 5வது புத்திரன், புத்திரத்துக்கு பாக்கியஸ்தானமாக தந்தை பாக்கியஸ்தான வீடாக மேஷம் வந்துவிடும். அதுபோல இப்ப பாத்தீங்கன்னாக்க கன்னி வீடு, கன்னிக்கு மேஷம் வந்து 8வது, இந்த வீட்டுக்கு 8வது வீடாக வந்துடும். இதற்கு 6வது வீடாக, மேஷத்துக்கு கன்னி வீடு 6வது வீடாக வரும். அப்ப 6வது வீடம் சொல்லக்கூடியது நோய் எதிரி ஸ்தானமாக வரும். அந்த நோய் எதிரி ஸ்தானமாக இங்க வரும். இந்த கன்னிக்கு மேஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க கன்னி வீட்டிற்கு மேஷ வீடு வந்து ஆயுள் ஸ்தானமாக அங்கே வந்துடும். ஏன்னா மேஷத்துக்கு கன்னி வீடு என்பது பார்த்தீங்கன்னாக்க மேஷத்திற்கு கன்னி வீடு வந்து நோய் எதிரி ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையுமே அந்த வீடு இண்டிகேட் பண்ணும். அப்போ இந்த கன்னி வீட்டிற்கு மேஷ வீடு என்பது 8வது வீடாக ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த வீட்டிற்காக அது வந்தது. அப்போ அது போல பாத்தீங்கன்னாக்க இந்த மேஷ வீட்டிற்கு 7வது வீடு பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், யூனியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சேர்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நண்பர்களுடன் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சேர்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது கூட்டு தொழில் சேர்ந்து கூட்டா தொழில் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே மேஷ வீட்டிற்கு இந்த துலாம் வீடு இண்டிகேட் பண்ணும். இந்த துலாம் வீட்டிற்கு அதுபோல பாத்தீங்கன்னாவே பார்ட்னர்ஸ், கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், அதாவது மேஷ வீடு அப்படி லக்னக்காரர் இருக்கிறாங்க, ஆணாவோ பெண்ணாவோ இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஆண் என்றால் இந்த வீடு பெண்ணுடைய வீடு, பெண் என்றால் இந்த வீடு ஆணுடைய வீடாகவும் வரும். அதுபோல மாற்றி 7ஆம் வீடாக வரும். அப்போ அந்த 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய இந்த வீடு ஒரு யூனியன், ஒரு தொடர்பு, ஒரு இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்க அந்த பாவ தொடர்புகள் இரண்டுமே இணைப்பாக வரும் அப்படிங்கிறது நாம சொல்லலாம். அதுபோல இப்போ மேஷத்திற்கு இது 8வது வீடு விருச்சிகம் 8வது வீடு அப்படிங்கும் போது இந்த மேஷத்திற்கு இந்த வீடு 8வது வீடாக வந்துச்சுனாக்க விருச்சிகத்திற்கு மேகம் 6வது வீடாக வந்துடும். அப்போ நோய் எதிரி ஸ்தானமாக வரும், இது ஆயுள் ஸ்தானமாகவும் அங்கே அது வந்துவிடும். அப்போ அதுபோலதான் 9வது வீடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க மேஷத்திற்கு 9வது வீடு தந்தை ஸ்தானம். அதே போல தனுசு ராசி என்பது தந்தை பாக்கியஸ்தானம். அதுபோல மேஷம் வந்து புத்திரஸ்தானமாக வந்துடும். அதுபோல பார்த்தீங்கன்னாக்க மேஷத்திற்கு மகர வீடு என்பது கர்மஸ்தானமாக வந்துடும். அந்த கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய மகர வீட்டிற்கு மேஷம் வீடு வந்து ஆயா சுகஸ்தானமாக வந்துவிடும். அதுபோல மேஷத்திற்கு கும்ப வீடு என்பது 11வது வீடு லாபஸ்தானமாக வந்துடும். அதே கும்ப வீட்டிற்கு மேஷ வீடு இளைய சகோதர ஸ்தானமாக வந்துவிடும். தைரியம், இளைய சகோதர ஸ்தானம், ஒரு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வீட்டிற்கு வந்துவிடும். அதுபோல மீன வீட்டிற்கு மேஷ வீடு என்பது விரயஸ்தானமாக வரும். மீனத்திற்கு மேஷம் 2வது வீடு தனஸ்தானமாக வரும். மேஷத்திற்கு மீனம் விரயஸ்தானம் ஆக வரும். இப்படி ஒவ்வொரு பாவகங்களையும் நாம பிரிச்சு பார்த்துக்கணும். எந்தெந்த பாவகங்கள்ல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்க இண்டிகேட் பண்ணுது, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த பாவகம் சொல்லுது, அந்த பாவகத்திற்கு கிரக உராய்வுகள் எல்லாத்தையும் வைத்து நாம் பார்த்தோமேயானால் அந்த பாவகங்கள் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லப்படுகிறது என்பதை நாம் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஒவ்வொரு நாட்களிலும் கிரகங்கள் வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நமக்கு என்னென்ன மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும், இந்த நாட்கள்ல நமக்கு தினபலன் என்ன மாதிரியான விஷயங்களை நமக்கு இந்த பாவகம் நமக்கு செய்யும் அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்துமே உண்டு. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நாம போதியம் ரீதியாக ஆராய்ந்து பார்த்து நாம் செய்தமையானால் நமக்கு எந்த விதமான பிரச்சனை துன்பங்கள் வராமல் நாம அதை நாம் தற்காத்துக் கொள்ளலாம். இது போன்ற விஷயங்கள்ல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் அது
உடனுக்குடன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுபோல உங்களுடைய ஜாதகங்கள்ல ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் நீங்கள் நிறைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்பி நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம், வாஸ்து, அதுபோன்று திருமணத்திற்கான பொருத்தங்கள், வீடு வாங்கணும்னாக்க வீடு வாங்கக்கூடிய சூழல், அந்த இடம் எப்படியான பொருத்தமான இடமா இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சஜஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். அதுபோல நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் வந்து நாம விஷயங்கள் அனைத்தும் செய்து கொடுக்குறோம். சப்ஸ்கிரைபர் உங்களோட அனைவருக்கும் இது மாதிரி விஷயங்கள் தேவைப்படுவதால் நீங்க போன்ல மெசேஜ் மூலமாக தெரிவித்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு ஏதேனும் உங்களுக்கு ஜாதகங்கள் சந்தேகங்களுக்கு நீங்கள் அதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கு நாம காலபுருஷனுடைய முதல் வீடாகிய மேஷத்தை நம்ம பார்த்துருக்கோம். மேஷம் லக்னமா பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே தெரிந்து கொண்டால் இந்த விஷயங்கள் எந்தெந்த காலகட்டத்தில் நடக்கின்றது, அங்கே இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்குது, இந்தந்த நட்சத்திரங்களுடைய சாரம்பத்திற்கு இந்த நட்சத்திரங்கள் எந்த மாதிரி விஷயங்களை செயல்பாடுகள் செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்போ இது போன்ற விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும். அதனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்ற வளத்துடன் நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். வணக்கம்.